ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு ப்ரோ கேன்வா டிசைனர் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் பிரிண்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு ஃபோட்டோ வந்து கிடச்சிச்சு. இதை வந்து ஈஸியாக கேன்வாவில் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவை நான் வந்து இப்போ கேன்வாவில் எப்படி ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்ல போகிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்க வேணாம். கேன்வாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எடுத்து அதில் இந்த ஒரு இமேஜ் மட்டும் கலர், மற்றதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட், இதுக்கு அவுட்லைன் அண்ட் இதில் இருக்க மாதிரி இந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த இமேஜ் வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த இமேஜில் இருக்க டெக்ஸ்ட் வந்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம். கேன்வா டவுன்லோட்ஸில் ரீக்ரியேட் நம்பர் 6 அப்படின்னு போட்டுக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். இப்போது கேன்வாவில் ஒரு இமேஜ் வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்லோட் ஃபைல்ஸ் வந்துக்கோங்க. டெஸ்க்டாப்பில் நீங்கள் வந்து எங்கே அந்த இமேஜ் வந்து அப்லோட் பண்ணீங்களோ அங்கே அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை இப்படி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இப்போது இந்த இமேஜை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம வந்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு இமேஜ் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட எந்த குரூப் ஃபோட்டோ இருந்தாலும் அதில் இந்த எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொரு ஃபியூச்சர் எதுக்காக இது வந்து நான் இந்த டிசைனில் வந்து யூஸ் பண்ணுறேன்னா, இதில் இருக்க இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கிராப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற கேன்வா ஆப் யூஸ் பண்ணி நம்மளால் இது பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். எலிமெண்ட்ஸில் இப்போ எடிட் இமேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணலான்னா கிராப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டெக்ஸ்ட் வந்து கிராப் ஆகிடுச்சு. ஆல் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கிராப் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்க டெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து நமக்கு மூவ் பண்ணிக்க முடியும். அங்கே இருக்க டெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து காப்பி பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ அப்லோட்ஸில் நம்ம ஒரு இமேஜ் தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அப்படி பண்ண இமேஜில் இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியாது. பட் வந்து நம்ம கிராப் டெக்ஸ்ட் கொடுத்ததுனால அதில் இருக்க இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளால் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் மேனிப்புலேட் பண்ணிக்க முடியும். இதை நம்ம டிசைனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இருக்க டெக்ஸ்ட் மாதிரி என்ன கேன்வாவில் டெக்ஸ்ட்டு அதாவது ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்ட் வந்து எடுத்துக்கும். நம்ம கொடுத்துருக்க இந்த இதில் இருக்க டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டுக்கு எது சிமிலராக இருக்கும் அந்த ஃபாண்ட் வந்து கேன்வா வந்து எடுத்து கொடுக்கும். நமக்கு இப்போதைக்கு ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட குரூப் இமேஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு கிளைண்ட்ஸோட இமேஜ் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ கேன்வாவில் இருக்க இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூஸ் பண்ணதுக்கப்புறம் சிஎல் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா சில ஃபோட்டோஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. நான் இப்போது ப்ரோ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்னென்னா இதில் வந்து எல்லாருமே நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு போர்ட்ரேட் மோட். இதில் வந்து நிறைய லேண்ட்ஸ்கேப் தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு போர்ட்ரேட் மோடில் எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போர்ட்ரேட் மோடில் தான் இருக்குது. அதை நான் இந்த பேஜில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் வந்து கொடுத்துக்கலாம். வேறு ஏதாவது நல்ல இமேஜஸ் வந்து கிடைக்குதான்ட்டு. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு போர்ட்ரேட் இமேஜ் தான் இருக்குது அப்படின்னும் போது அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. இப்போ இந்த இமேஜில் வந்து நம்ம இதோட ஹைட் வந்து அதிகமாக்கணும். அதுக்கு எடிட் இமேஜில் மேஜிக் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி கிராப் பண்ணிவிட்டு மேஜிக் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இதில் இது ஓரளவுக்கு ஓகே. அண்ட் ஓகே, எனக்கு 4 இது ஓகே, இது டன் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ சாதாவாக வந்து இப்படி இருந்த ஒரு இமேஜை நம்ம வந்து இப்படி வந்து மேஜிக் எக்ஸ்பேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கேரக்டரை மட்டும் சூஸ் பண்ணிக்க போகிறோம். அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். மற்றவங்களாம் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணலான்னா, இதை வந்து ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க, செட் இமேஜ் ஆஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா இப்படி இது பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இங்கேயும் அண்டு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து நான் இப்போது என்னோடய கேன்வாவோட சைஸ்க்கு வந்து நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னென்னா, நமக்கு அந்த டெக்ஸ்ட்டில் வந்து கொஞ்சம் மேலே இடம் இருந்துச்சு, அங்கே டெக்ஸ்ட் போட்டுக்கிட்டாங்க. இப்போ இந்த இதில் வந்து அதுக்கான ஆப்ஷன் இல்லை, அவ்வளோதான். பட் பரவாயில்ல. இப்போது இதில் வந்து இந்த இமேஜை வந்து நம்ம மறுபடியும் எடிட் இமேஜ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து மேஜிக் கிராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போதைக்கு நீங்கள் இந்த ஒரு ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, கிராப்னு கொடுங்க. ஸோ அந்த ஒரு இமேஜ் மட்டும் கிராப் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த ஃபோட்டோவை வந்து இப்படி கிராப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுருக்கலாம். நீங்கள் பண்ணும்போது டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து செட் இமேஜ் ஆஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு டூப்ளிகேட் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, எடிட் இமேஜ் வாங்க. இதில் நமக்கு எஃபெக்ட்ஸில் ஷேடோஸ் இருக்கும், அதில் அவுட்லைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அவுட்லைனோட கலர் வந்து ஒயிட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, எடிட் இமேஜ் மறுபடியும் கொடுங்க. இதில் வந்து டியோடோன் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது வந்து உங்களுக்கு சின்னதாக ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக ஆக்கிக்கலாம், இல்லை பெருசாக்கிக்கணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். ஓகே, எனக்கு இப்போதைக்கு இப்படி இருந்தாலே ஓகே தான். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டையும் வந்து நம்மளால் டூப்ளிகேட் பண்ணிக்க முடியும். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு டிசைன் நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல, இது மேலேயும் கொடுத்துக்க முடியும். ஓகே, இப்போது இந்த ஸ்டோரிஸ் அப்படிங்கிறதையும் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, அது கொஞ்சம் இதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட கலர் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருந்த கலரே நீங்கள் கொடுக்குறதுனாலும் ஓகே. இப்போ அந்த இதோட கலர் மாறிடுச்சு. அண்ட் அதோட சைஸ் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இதை வந்து போல்டு கொடுக்க முடியாது. ஓகே, எஃபெக்ட்ஸில் வேணால் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். அவுட்லைனும் சேம் கலராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல்டாக இருக்க மாதிரி எஃபெக்ட் இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஹாப்பி பர்த்டே இதுலேயும் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கும் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் வந்து ஒயிட் கலரில் வந்து அந்த ஃபோட்டோஸில் இருந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த கீழே இருக்கிறது வந்து Ctrl+X கொடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதில் வந்து Ctrl+V கொடுங்க. சாரி, இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்கவே தேவையில்லை, Ctrl+V கொடுத்தாலே இந்த எஃபெக்ட் வந்துடுது. நெக்ஸ்ட் இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுறேன். இப்போதைக்கு இந்த இமேஜில் வந்து இந்த ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது இங்கே இருக்கட்டும். ஓகே, ஏன்னா வந்து மற்ற பர்சன்ஸோட ஃபோட்டோஸ் மேலே அது வந்து இது இல்லாமல். ஓகே, இது மட்டும் கலரில் இருக்குது, மற்றதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. இங்கே இருக்க ஸ்டோரி அவங்க இதில் இருந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போது என்னென்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு, ஓ மை காட், Ctrl+Z, இதை டெலீட் பண்ணிவிட்டு அப்லோட்ஸில் நம்ம வச்சுருந்தேன் இந்த இமேஜோட எஃபெக்ட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதுலேயும் வந்து ஜஸ்ட் இதை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 இதை மட்டும் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க, குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணது டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இதை இருந்து தூக்கிட்டு வந்து இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இங்கே ஒன்று இருக்குது. இதை இங்கே வச்சுட்டு இப்போ இதில் வந்து யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கலாம். இந்த பேஜ் நம்ம மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ எடிட் இமேஜில் மேஜிக் கிராப் கொடுத்துக்கிறேன். அதில் இந்த ஒரு இமேஜ் வந்து கொடுத்துக்கிறேன், கிராப் கொடுத்துக்கிறேன். Grab a cup of tea. We will have your image warmed up in moments. எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. ஓகே, இந்த இமேஜ் வந்து கிராப் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இமேஜும் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்து நமக்கு வந்து இதாகிடுச்சு. இப்போது இந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டியோ டோன் கொடுத்த மாதிரியே ஃபில்டர்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா மோனோ, கிளாசிக், அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் வரதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நியூஸ் பேப்பர் மோனோ அப்படிங்கிற ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து ஜஸ்ட் எடிட் இமேஜில் இருந்து எந்த எஃபர்ட் கொடுத்துருந்தோன்னு எனக்கே மறந்துடுச்சு. டியோ டோனில் இந்த மாதிரி கஸ்டம் கலர் வந்து ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த இமேஜ்க்கு. அண்ட் இந்த இமேஜ்க்கு நம்ம வந்து ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இந்த ஒரு இமேஜ் வந்து என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கட்டும். இந்த இமேஜ்க்கான அவுட்லைன் மட்டும் இப்போ கொடுத்துட்டு ஷேடோஸ், அவுட்லைனுக்கான கலர் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவுட்லைனோட சைஸ் வந்து எவ்வளோ வேணால் பெருசு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இந்த சைஸ் வந்து இருந்தால் ஓகே. ஓகே, ஓகே. இப்படி தான் ஒரு இமேஜில் வந்து நம்ம ஒரு பர்சன் மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த எஃபெக்ட் கொடுக்க முடியும். இதை நான் வந்து கீழே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, நம்ம இப்போ 2 எஃபெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒருத்தங்க அண்ட் இங்கே ஒருத்தங்க. உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். கேன்வாவில் இந்த மாதிரி நிறைய வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதே மாதிரி இன்னொரு எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அனிமியோட கேரக்டர், கார்ட்டூன் கேரக்டர் வந்து இருக்க மாதிரி இந்த ஃபோட்டோவிலேருந்து இதை ரெடி பண்ணி எடுத்திருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு காலேஜ் இருக்க மாதிரி இந்த அவுட்லைன், இமேஜுக்கு அவுட்லைன் இருக்க மாதிரி இருக்குது. இதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும், அதுவும் நம்ம பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.